2 நாட்களாக முஹம்மது நபி அவர்களுக்கு மயக்கம் அதிகமாகிவிட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுடைய மடியிலே படுத்து கொண்டிருப்பார்கள். இந்த செய்தியை கேட்ட முஹம்மது நபியுடைய அவருடைய பிள்ளை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடி வருகிறார்கள். திங்கட்கிழமை 12 ரபியுல் அவ்வல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வராங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நேரமாகிவிட்டது. சஹாபாக்கள் வருகிறார்கள். முஹம்மது நபியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி வந்தவுடன் நாங்கள் தொழுது கொள்வோம். நபியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் முஹம்மது நபி தன்னுடைய அந்த திரையை எடுத்து பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கரை தொலை வைக்க சொன்னார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தொலை வைக்க முடியவில்லை. பக்கத்தில் பள்ளிவாசல் இருந்தும் ரசூலுல்லாஹால் போக முடியவில்லை. அலி பின் அபி தாலிப், ஃபுதைல் பின் அப்பாஸ் 2 சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹால் நடக்க முடியவில்லை. அடிக்கடி அந்த தொழுகையை பற்றியும் யூதர்களை பற்றியும் சபித்து கொண்டிருந்தார்கள். தொழுகை பற்றி அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது நபி அந்த தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். கடைசி நேரம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு முஹம்மது நபி வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்த பிறகு அன்னி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மடியில படுத்து கொண்டு அவருடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகிறார். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோழன் அபூபக்கர் வருகிறார். அப்துர் ரஹ்மான் வருகிறார். வந்தவுடன் அவருடைய வாயில் மிஸ்வாக் குச்சி இருந்தது. மிஸ்வாக் குச்சியை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அதே பார்த்தார்கள். முஹம்மது நபி பார்த்தவுடன் அன்னி ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள், அஃபுது லக யா நபி அல்லாஹ், இந்த மிஸ்வாக்கை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கட்டுமா யா ரசூலல்லாஹ்? அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தலையை அசைத்து சொன்னார்கள், ஆம். முஹம்மது நபி அவர்களுடைய மிஸ்வாக்கு செய்யக்கூடிய அந்த ஆசை அன்னி ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் எடுத்து தன்னுடைய வாயில அதை மென்மையாக்கி முஹம்மது நபியுடைய வாயில் வைத்தார்கள். அந்த மிஸ்வாக்கை செய்த பிறகு அன்னி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருவதை பார்த்து எப்போதும் முஹம்மது நபி எழுந்திருச்சு நிற்பார்கள். ஏன்? அவர்களுடைய மரியாதை, கண்ணியம் பாருங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே, எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் முஹம்மது நபி அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. அந்த நேரத்திலும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் என்னுடைய தந்தையே. அந்த கஷ்டத்தில் முஹம்மது நபியை பார்த்த பிறகு, தந்தையை அந்த கஷ்டத்தில் பார்த்த பிறகு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுகிறார்கள். என்ன நடக்கிறது? என்ன இவ்வளவு சோதனை? ஏன் இவ்வளவு வேதனை? ஏன் இவ்வளவு கஷ்டம்? அந்த நேரத்தில் முஹம்மது நபி ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்னை ஃபாத்திமாக்கும் அன்னி ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்ன சக்கராத்துல் மௌதி பில் ஹக், இந்த மரணத்துடைய மயக்கம் உண்மையானது, மரணத்துடைய கஷ்டம் உண்மையானது. அல்லாஹ்